நம்ம இன்றைக்கி ஊர்லேருந்து நம்ம வீட்டுக்கு வந்தாச்சு. இங்கே வந்தோடனே நம்ம ஊரில் சடவுனா, அதனால் அத்தை வீட்டுக்கு போயிட்டோம். நாங்கள் கொழுந்தனார் வீடு எல்லாருமே. அங்கே வந்து அத்தை வந்து கடலக்காய் ஊனியிருந்தாங்க. போன டைம் நான் ஊன்றப்போ கரெக்டாக நல்லா ஊனியிருந்தேன்னா, இந்த டைம் ஊன்றப்போ எனக்கு வந்து தெரியலை டக்குன்னு. அதுக்கப்புறம் அத்தை வந்து சொல்லி கொடுத்தாங்க, இந்த மாதிரி தான் கொத்து போட்டு இந்த மாதிரி பண்ணி கடலக்கொட்டையை உள்ளே போட்டிங்கன்னா இதாக இருக்கும்னு சொல்லி ஒரு டைம் சொல்லி கொடுத்தாங்க. அதுக்கப்புறம் நானே தான் எல்லா நடவு ஊன்னேன். மோடமாக தான் இருந்தது. கரெக்டாக நாம் வேலை செய்கிற நேரம் பார்த்து தான் வெயில் வந்து மண்டை பொழந்துட்டு அடிக்குது. அப்புறம் சாயங்காலம் போல் நல்லா மழை பெஞ்சிச்சு. அதுக்கப்புறம் தண்ணி கட்ட தேவையில்லை அப்படின்னு சொல்லிட்டாங்க. மழை பெஞ்சதே போதும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. எனக்கு ரொம்ப ஆசையாக இருந்தது, நாம் நெட்டு பார்க்கலாம். உங்ககிட்ட நான் கடலக்காய் வரப்போ காமிக்கிறேன். இன்னும் அவ்வளோ வயல் வந்து நடணும். நாங்கள் ஒரு 2 பாத்தி மட்டும் நெட்டுட்டோம். வெயில் ரொம்ப அதிகமாக இருந்தது அதனால். அப்புறம் வீட்டுக்கு வந்துட்டு அத்தை வீட்லேயே சாப்பாடெல்லாம் வச்சுருந்தாங்க. அத்தை ஃபுல்லாக சாப்பிட்டு அப்புறம் ஈவினிங்காட்டம் நல்லா மழை பெஞ்சிட்டு ஒரு கொத்தமல்லி டீயும் குடிச்சிட்டு அப்புறம் நம்ம வீட்டுக்கு வந்தாச்சு. சிம்பிளாக நாளைக்கு அமாவாசைங்காட்டி கறி எடுக்கக்கூடாதுல்ல, அதனால் இன்றைக்கி சப்பாத்தி வச்சு சிக்கன் கிரேவி வச்சு சாப்பிட்டாச்சு.